கிழக்கு நியூஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் யோகேஷ். ஸோ நார்வே செஸ் தொடர்ல இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வேர்ல்ட் நம்பர் 1 பிளேயரான கார்ல்சனை பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது சம்பந்தமா நம்ம கூட பேசுறதுக்காக பிரக்யானந்தா அவருடைய பயிற்சியாளர் ஆர்பி ரமேஷ் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ பிரக்யானந்தா அவருடைய ஃபர்ஸ்ட் நார்வே செஸ் தொடர். ஸோ அதில் வின் பண்ணியிருக்காரு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட்டாக இருக்காரு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவருடைய வின்னை? எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட்டு இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் ஒரு 60-40 அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஸோ பிரக்யானந்தா இப்போ ரீசெண்டாக ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அவரோட கேம்ஸ்லாம் ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அண்டு கார்ல்சன் அவர்கள் வந்து அவரோட மோட்டிவேஷன் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஸோ அவர் ஏன்னா இருக்கிற எல்லா முக்கிய போட்டிகள்லையும் அவர் ஆல்ரெடி வின் பண்ணியிருக்காரு. உலக சாம்பியன்ஷிப் போட்டி மற்ற பல முக்கிய போட்டிகள் எல்லாத்தையுமே அவர் நிறைய வாட்டி வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு அந்த பசி இருக்கிறத விட பிரக்யானந்தாக்கு ரொம்ப பசி அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். அது நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக பேச வேண்டியது அவர் வந்து கிளாசிக்கல் ஃபார்மேட்டில் வின் பண்ணியிருக்காரு பிரக்யானந்தா. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரேபிட் ஆகட்டும் பிளிட்ஸ் ஆகட்டும் அதில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கிளாசிக்கல்ல ஃபர்ஸ்ட் டைமாக கார்ல்சனை வின் பண்ணியிருக்காரு. எதனால இவ்வளோ டிலே ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? டிலேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கார்ல்சன் அவர்களுக்கு வந்து 32-33 வயசு இருக்கும். பிரக்யானந்தா அவர்களுக்கு இப்போது 18 வயசாயிருக்கு. இந்த யங் ஏஜ்ல வின் பண்ணியிருக்காரு. அண்டு ப்ராபப்ளி இதை யங்கஸ்ட்னு சொல்லலாம். கார்ல்சனை ஸ்டாண்டர்ட் டைம் கண்ட்ரோலில் வின் பண்ணது. இவ்வளோ குறைந்த வயதில் யாரும் கார்ல்சன் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரக்யானந்தாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட வேகம் இன்னும் குறையலன்னு தான் நினைக்கிறேன். அண்டு இந்த வெற்றி வந்து அதை நிரூபிச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது டிலேடாக வரல. அண்ட் இவங்க அவ்வளோவா விளையாடுனது இல்லை ஸ்டாண்டர்ட் டைம் கண்ட்ரோல்லையும். ஸ்டாண்டர்ட் டைம் கண்ட்ரோல்னா நேர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா லைக் ஸ்டாண்டர்ட் டைம் கண்ட்ரோல்னா ப்ராப்ளி ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ரேபிடுங்கிறது ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் மாதிரியும் பிளிட்ஸுங்கிறது ஒரு T20 மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் டியூரேஷன். ஸோ லாங்கர் டியூரேஷன்ல வின் பண்ணிருக்காரு. இப்போ கரண்டா டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க அவருடைய ஃபார்ம்? ஸோ எப்படி பாக்குறீங்க சார்? இந்த போட்டி வந்து நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ நார்வேல நடந்துட்டு இருக்கு, ஆஸ்லோல. இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் இந்த வேர்ல்ட். டாப் 10 பிளேயர்ஸ்ல ஆல்ரெடி 4 இல்ல 5 பிளேயர்ஸ் ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட் விளையாடிருக்காங்க, மேபி மோர். ஸோ ஆல்மோஸ்ட் டாப் 10 பிளேயர்ஸ் தான் எல்லாருமே இருக்கிறது, பிரக்யானந்தா தவிர. அவர் 12th இருக்காரு, வேர்ல்ட் நம்பர் 12 இருக்காரு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் டோர்னமெண்ட். அண்ட் இதில் வந்து இப்போ லீடிங்கில் இருக்காரு, கார்ல்சனை வின் பண்ணி ½ பாயிண்ட் லீடில் இருக்காரு. அண்டு ஆனால் இன்னும் நிறைய சுற்றுக்கள் மீதம் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா போகும்னு நினைக்கிறேன். இந்த போட்டி வின் பண்ணார்னா இது ஒரு லைஃப் டைம் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் நடந்துருச்சு. ஸோ அதில் வந்து குகேஷ் அவர் தான் வின் பண்ணாரு. நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பட் ஸ்டில் பிரக்யானந்தா அவர் வந்து 5th பொசிஷனில் முடிச்சிருந்தாரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த கேண்டிடேட்ஸ் போட்டிங்கிறது வந்து உலகத்தில் ஒரு டாப் 8 பிளேயர்ஸை வச்சு வேரியஸ் குவாலிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்கும். அதுலேருந்து 8 பேரை குவாலிஃபை பண்ணி அவங்களுக்குள்ள ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. அந்த வின்னர் வந்து இப்போது யார் உலக சாம்பியனாக இருக்காங்களோ அவங்களோட ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. 12 போட்டி விளையாடி அதில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான டைட்டிலுக்கான செலெக்ஷன் டோர்னமெண்ட் தான் கேண்டிடேட்ஸுங்கிறது. அதில் வந்து பிரக்யானந்தா நல்லா பண்ணிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் வந்து 2 கேம் தோத்துட்டாரு. அது எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து கொஞ்சம் செட்பேக். பட் ஐ திங்க் அவர்கிட்ட பேசின வரைக்கும் கேம்ஸ் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. 2 மிஸ்டேக்ஸ் பண்ணதால் தோக்க வேண்டியிருந்தது. பட் அதுலேருந்து நல்லா ரிகவர் ஆகிட்டாரு. பட் எப்படி பார்க்குறேன்னா லைக் அவர் வளர்ந்து வர்ற பிளேயர், ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர். பட் ஸ்டில் வளர்ந்து வர ஸ்டேஜில் தான் இருக்கார். இன்னும் அவரால் ஸ்ட்ராங்காக ஆக முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி சில சர்க்கிள்கள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி நம்ம மேலே வரணும். ஸோ அதை நம்ம ஒரு சில தவறுகள் செஞ்சுருப்போம். அதனால தான் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்காது. ஸோ அது என்ன தவறுன்னு நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளை இன்னும் வலுப்படுத்திக்கணும். May 29th குகேஷ் அவருடைய பிறந்த நாள். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட்னே சொல்லலாம். அன்னைக்கு கரெக்டாக வந்துட்டு பிரக்யானந்தா ஜெயிச்சது. ஸோ அவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி சார்? அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமையை சேர்த்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்க சார். சின்ன வயசுலேருந்து 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. பட் இப்போ லாஸ்ட் 1 or 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ரைவல்ரியாக மாறிட்டு வருது. ரைவல்ரினா ஹெல்த்தி ரைவல்ரி, அதாவது போட்டி, யாரு உலக சாம்பியன் ஆகிறது முன்னாடி அந்த மாதிரி. ஸோ சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா அவர்கள் வந்து 10 வயசுல உலகத்திலேயே குறைந்த வயதுல இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டம் வாங்கின மாதிரி உலக சாதனை படைச்சாரு 10 வயசுல. அது முடிஞ்ச ஒரு வித்தின் 1 இயர்க்குள்ள வந்து குகேஷ் அவர்கள் வந்து அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி அவர் தான் யங்கஸ்ட் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆனாரு. அதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பிரக்யானந்தா கிராண்ட் மாஸ்டர் ஆனாரு 12 வயசுல.
ரெக்கார்டாக இருந்தது. வித்தின் ஃபியூ மந்த்ஸ் குகேஷ் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணார். ஸோ மாற்றி மாற்றி இவங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பீட் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். நல்ல ஹெல்த்தி ரைவல்ரி இருக்குது. ஸோ பிரக்ஞானந்தா வந்து கால்சனை வின் பண்ணதும் இப்போது குகேஷ்க்கும் நம்ம ஏதாவது பெருசாக பண்ணணும்னு தோணும். அந்த குகேஷ் பெருசாக பண்ணும்போது பிரக்ஞானந்தாக்கு நம்ம ஏதாவது அதை விட பெருசாக பண்ணணும்னு தோணும். எண்ட் ஆஃப் த டே 2 பேருமே பண்ணா தமிழ்நாட்டுக்கு பெருமை தான், இந்தியாவுக்கு பெருமை தான். ஆமாம். எஸ். ஸோ அதே மாதிரி சார், இப்போ குடும்ப பாட்டுங்கிற மாதிரி பிரக்யானந்தா அவருடைய குடும்ப விளையாட்டுனே சொல்லலாம் போல செஸ். இன்னொரு பக்கம் அவங்க அக்கா, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க சார்? வைஷாலி அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 2 பேரோடையும் சின்ன வயசுல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து கேண்டிடேட்ஸ்க்கு குவாலிஃபை இருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஃபேமிலியில இருந்து 2 பேர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்தது. அண்ட் இப்போ வந்து இந்த நார்வேல 2 பேருமே ஆண்கள் பிரிவில் பிரக்ஞானந்தாவும், பெண்கள் பிரிவில் வைஷாலி அவர்களும் முதலிடத்துல இருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு. 2 பேருமே ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டெடிகேட்டட். அதாவது அவங்க சின்ன வயசுலேயே வந்து நம்ம உலக சாம்பியனா வரணும்னு ஒரு வெறியோட தான் வந்தாங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த அப்புறம் தான் நமக்கு பெரிய விஷயங்களை பற்றி கனவு காணுன்ற தைரியமே வரும். நமக்கு ஒரு சேஃப் ஃபீலிங் இருக்கும், நம்ம இப்போ அதுக்கு மேலே ஆசைப்படலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து ஒன்றுமே இல்லாதப்பவே வந்து அவங்க நம்ம வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும்னு விடாமுயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது நீங்க பிரக்யானந்தா கூட இருப்பீங்களா சார்? லைக் எந்த அளவுக்கு நீங்க அவர் கூட டிராவல் பண்ணுவீங்க? கூட இருக்கிறது ஒரு சப்போர்ட்டா, மாரல் சப்போர்ட்டா? இல்லை, சின்ன வயசுலேருந்து பிரக்ஞானந்தாவுக்கும் வைஷாலியும் வந்து அவங்க அம்மா கூட தான் எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் போயிட்டு வருவாங்க. அது ஒரு ரிச்சுவல் மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவங்களோட தான் போயிட்டு வருவாங்க. அந்த நடுவில் வந்து அவர் கிராண்ட் மாஸ்டர் ஆனதும் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வந்து நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அவங்க பிரக்ஞானந்தாவோட சில டோர்னமெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்தேன். பட் அதோட மெயின் பர்பஸ் வந்து ஹை லெவல் டோர்னமெண்ட்ஸ் போட்டிகள்லாம் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம ரொட்டீன்லாம் இருக்கணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், நேரில் இருந்து கூட இருந்து சொல்லிக் கொடுக்கறது, அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான். நான் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸோட அவ்வளோவா ட்ராவல் பண்ண மாட்டேன். அண்டு பிரக்ஞானந்தாவை தவிர இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தரோட போயிட்டு மற்றவங்களோட போகலன்னா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, அதுவும் இருக்குது. அண்டு அவங்க அம்மா கூட போகிறது அவங்களுக்கு இன்னொரு கூடுதல் நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க நம்ம வீட்டு சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்க எந்த ஊருக்கு வெளியூருக்கு போனாலும் அவங்க இங்கேருந்து எல்லாமே நம்ம ஊர் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாமே அங்கே போய் சமைச்சு கொடுப்பாங்க. அதனால அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோம்லி ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஃபுட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால ஃபேக்டரா பார்க்கப்படுது. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரக்யானந்தாக்கா அவங்க அம்மாவா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி சொல்லுங்க சார், அவருடைய லைஃப்ல. அவங்க பிரக்ஞானந்தா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட். அண்ட் அவரால் எல்லா இடத்துக்கும் பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாது போட்டிக்கெலாம். அதனால் வந்து அவங்க அம்மா தான் எல்லா போட்டிக்கும் கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி ஒரு நிலைமை. அவங்க வீடு வந்து ஆவடியில் இருக்குது, பாடி. நாங்கள் டி நகரில் இருக்கேன், எங்களோட செஸ் கிளப் டி நகரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதே ரொம்ப கஷ்டம். அண்டு 2 பேருமே வந்து அவரோட ட்ரை வீலர் மாதிரி ஒன்று இருக்கும், அவர் ஸ்பெஷல் வெஹிக்கிள். அதில் 2 பசங்களையும் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணுவார். இங்கே தங்கி இருந்து நைட்டு கிளாஸ் முடிஞ்சு கூட்டிகிட்டு போவார். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து இவர் வேலைக்கு போகிற டைம்லாம் அவங்க வந்து இங்கே வெயிட் பண்ணி ஒரு நாள் முழுக்க அவங்க வெயிட் பண்ணி இருந்து பசங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 10-10:30 மணி ஆகிடும் நைட்டு. சின்ன வயசுலேருந்து மழை பெஞ்சா கூட கிளாஸை மிஸ் பண்ணாமல் 2 பேரும் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க அம்மாவுக்கு ஆங்கிலம்லாம் அவ்வளோவா பேச வராது. ஆனால் அது தெரியாமலே அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசில் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வெளியூருக்கெல்லாம், யூரோப்புக்கெல்லாம் அடிக்கடி போய், அமெரிக்கா யூரோப்பெல்லாம் போய் அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சமாளித்து அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். எல்லாமே ரொம்ப கஷ்டம். கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணுன்னா இங்கிலீஷ் பேச வர கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க குழந்தைங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் டு தெம். மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் டெஃபினெட்லி. அப்படி இருக்கும்போது சார், இப்போ எல்லாருக்குமே பிரக்யானந்தா கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்கள் செஸ் குருக்கள் ஸ்கூல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். இங்கே வந்து பிரக்யானந்தா செஸ் குருக்குளுக்கு வரும்போது அவருக்கு ஒரு 7.5 வயசு 8 வயசு இருக்கும். 2014 அந்த டைமில் இங்கே ஜாயின் பண்ணாங்க 2 பேரும், வைஷாலி அண்ட் பிரக்யானந்தா. அப்போ வந்து வைஷாலி அவர்கள் தான் பிரக்யானந்தா விட பெட்டர் பிளேயர்.
அவங்களுக்கு ஒரு 4-5 வயசு டிஃபரன்ஸு. வைஷாலி தான் பெட்டர் பிளேயராக இருந்தாங்க. பட் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து பிரக்னானந்தா அக்காவை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வைஷாலியை பிரக்னானந்தாவோட அக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வைஷாலியோட தம்பியா இருந்தவர் இப்போ திடீர்னு பிரக்னானந்தாவோட பிரக்யானந்தோட அக்காவை அக்காவும் வைஷாலியா மாத்திட்டாங்க. அது ஓகே வந்து வைஷாலிக்கு கொஞ்சம் மன வருத்தம் கொடுத்துட்டு இருந்தது. ஓகே ஓகே அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னைக்கு ட்விட்டர்ல நான் பார்க்கும்போது வைஷாலியோட பிரதர் வந்து இன்னைக்கு கால்சனை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு வெப்சைட்ல. 2 பேருமே வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனல். அதாவது கிளாஸ்ல வந்து பார்த்தா ரொம்ப கவனம் இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் கிளாஸ்ல டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது இருக்காது. பிரக்னானந்தா வைஷாலிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரோல் மாடல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம். டீச்சர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா கவனிப்பாங்க, நோட்ஸ் எடுத்துப்பாங்க, அண்ட் ஏதாவது புரியலன்னா அதை டவுட் கேட்பாங்க. நிறைய குழந்தைங்க வந்து நம்ம டவுட் கேட்டால் அதை ஒரு அவமானமாக நினச்சிப்பாங்க மற்றவங்க முன்னாடி. அதை நமக்கு தெரியலங்கிறத மற்றவங்களுக்கு நம்ம காமிச்சிடுறோன்ற மாதிரி. அதனால அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா கூட அதை பற்றி சந்தேகம் கேட்கறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் பிரக்னானந்தா வைஷாலி வந்து எங்களுக்கு இது புரியல, கொஞ்சம் இன்னும் விளக்கி சொல்லுங்க, இல்லை வேற மாதிரி சொல்லுங்க அப்படின்வாங்க. உடனே நம்ம அதை வேற மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி நல்ல கான்சன்ட்ரேஷன், கவனம், பொசிஷனை பற்றி யோசிக்கும் போது நார்மலாக வந்து நம்ம மனம் வந்து பல விஷயங்களை பற்றி யோசிக்கும். இவங்க வந்து அந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து சினிமா பார்க்கறது, இல்லை சீரியல் பார்க்கறது, இல்லை வீடியோ கேம் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி எந்த எதுவுமே கிடையாது. அண்ட் அது வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா வந்து என்னோட ப்ரையாரிட்டி வந்து செஸ் தான், இதில் நான் பெரிய ஆளாக வந்து சாதிக்கணும், அதுக்காக நான் சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணுன்றது ஒரு மன விருப்பத்தோட, அதாவது என்னை விளையாட விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்களே விருப்பப்பட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு விட்டு கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்டு நல்ல ஒர்க் எத்திக்ஸ், காலையிலேருந்து நைட் வரைக்கும் செஸ்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க, எப்போவும் செஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ளைட்டில் போகும்போது கூட செஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஃபோனில். ரொம்ப டிசிப்ளின்டு சில்ட்ரன், நல்லா வளர்த்துருக்காங்க பேரண்ட்ஸ். இப்போ வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து குகேஷ்க்கும் லிரன்க்கும் நடக்க போகுது. அது வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. எஸ்பெஷலாக சென்னையில் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில டாக்ஸ்லாம் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? அப்படி சென்னையில் நடந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து உலக சாம்பியன்ஷிப் போட்டினா எல்லாருக்குமே வந்து உடனே ஆனந்த் அப்படிதான் எல்லாருக்குமே நினைவு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆனந்தை தவிர இன்னொருத்தர் வந்து உலக சாம்பியன்ஷிப் போட்டி ஒரு இந்தியர் போட்டியிட போறாங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதுவும் சென்னையை சேர்ந்தவர், அண்ட் அதுவும் வந்து 18 வயசுல டீனேஜர். ஸோ டீனேஜில் வந்து யங்கஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட் டு பிளே இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ். ஸோ உலகத்திலே குறைஞ்ச வயசுல ஒரு தமிழர் வந்து உலக சாம்பியன் போட்டிக்காக போட்டிடுறாருங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ இது ஸ்பான்சர்ஷிப்க்கு பிட்டிங் மாதிரி நடக்கும். அவங்க அஃபிஷியல் பாடி வந்து யார் யாரெல்லாம் இந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம பிட்டிங் அமௌண்ட் எல்லாம் இருக்கும், அந்த அமௌண்ட்டை கேரண்டி பண்ணணும். ஸோ மோஸ்ட் லைக்லி தமிழக கவர்மெண்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சென்னையில் நடத்தணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அண்டு என்ன கேட்டால் வேற யாரும் அவ்வளோ பிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியன்ஸ்னு வரும்போது யூரோப்பியன்ஸ்னால் யூரோப்பில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. யூரோப்பியன்ஸ் யாரும் இல்லை இந்த போட்டியில். இந்தியாவும் சைனாவுக்கும் நடக்கும்போது யூரோப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன். அது நடந்ததுன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் குகேஷ்க்கு. ஏன்னா சென்னையில் நடக்கும்போது மீடியா அட்டென்ஷன் அதிகம் இருக்கும். ஆமாம், அண்ட் ஹோம் சப்போர்ட்டும் நிறைய இருக்கும். நிறைய ஆடியன்ஸ்லாம் வந்து குகேஷ் வின் பண்ணணும்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவர் நல்லா ஹேண்டில் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப வருஷமா வந்து பிரக்யானந்தாவை கோச் பண்ணிட்டு வர்றீங்க. ஸோ உங்களுக்கும் அவருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஒரு ஃபாதர் சன் காம்போ மாதிரியா, இல்லை ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் காம்போ மாதிரியா, இல்லை நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த காம்பினேஷன் மூணுமே சொல்லுவேன். ஆமா, ஆனா வந்து என்னோட மனசுல நான் அவனை வந்து நான் அவனை ஒரு ஸ்டூடெண்டாவும் நிறைய நேரத்துல பையன் மாதிரியும் பார்ப்பேன். ஆனா அவன் வந்து என்ன இப்ப வந்து நிறைய ஃப்ரெண்டா தான் பார்க்கறான். அது அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. பட் அவனுக்கு எப்பவுமே அந்த மரியாதை அதெல்லாம் உண்டு. எது மேஜர் டெசிஷன் எடுக்கணும்னாலும் ஒப்பீனியன் கேட்டு தான் எடுப்பான். ஸோ பட் இப்போ வந்து நான் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்கிறது வந்து நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளே முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிற நிலைமைக்கு நம்ம போயிடணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நோக்கி அவர் வேகமாக முன் வந்துட்டு இருக்காரு. அண்டு வீட்டில் எல்லாருக்குமே அவன் ஒரு குட்டி பையன். இங்கே வந்தால் நல்லா எல்லாரோடையும் விளையாடிட்டு இருப்பான். நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை யாருனாலுமே நம்ம எடுத்துக்கிட்டா
ஸ்கூல் முடிக்கிறோம், அப்புறம் ஒரு காலேஜ் முடிக்கிறோம். அப்புறம் தான் நம்ம கரியரை சூஸ் பண்றோங்கிற ஒரு புரோட்டோகால் இருக்கு. லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கிட்ட பார்க்கும்போது. ஒரு சிலர் தான் இந்த மாரி சீக்கிரமே சாதிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது பிரக்யானந்தா எப்படி 2யும் மேனேஜ் பண்ணிக்கிறாரு? குறிப்பிட்டு சொல்லணும்னா அவருடைய ஸ்டடீஸ் எப்படி பார்த்துக்கிறாரு? ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பிரக்னானந்தா இப்போ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு இல்லை, மெயின்லி ஸ்போர்ட்ஸ். ஏன்னா நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து யங் ஏஜ்லேயே அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா அவங்க உடம்புக்கு சில வளரணும். ஒரு 18 வயசு 19 வயசு அந்த மசில்லாம் ஃபுல்லாக டெவலப் ஆயிருக்கும். அந்த ஹைட்டு வெயிட் எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு ஒரு ஏஜ் தேவைப்படும். அதனால வந்து ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ், இப்போ டென்னிஸ் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபுட்பால் எல்லாத்துக்குமே டேலண்ட் சின்ன வயசுலயே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து பவர் வந்து சீனியர் டீம் எல்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஏஜ் பிடிக்கும். ஸோ அதனால வந்து அவங்க ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சைட் பை சைட் ஸ்டடீஸும் பார்த்துப்போம், ஸ்போர்ட்ஸும் பார்த்துப்போன்னு. பட் செஸ்ல வந்து அண்டர் 8 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் நடக்கும். அதாவது 8 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், 10 வயசு 12 வயசு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். ஸோ பிரக்னானந்தா வந்து 8 வயசு கீழே இருந்ததுலேயே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு அந்த மாதிரிலாம். ஸோ இளம் வயதுலேயே வந்து ஒரு பெரிய பட்டங்கள்லாம் வாங்கினதால அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. சின்ன வயசுலேயே செஸ் தான் என்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பிரக்னானந்தா மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்க செஸ் தான் என்னோட வாழ்க்கைன்னு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அச்சீவ் பண்ணிடுவோன்ற கனவோட அந்த மாதிரி டெசிஷன்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வேலம்மாள் ஸ்கூலில் படிக்கிறாரு. அண்ட் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய டாப் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வேலம்மாளில் தான் படிக்கிறாங்க. அங்கே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க அவங்க. அண்ட் டோர்னமெண்ட்லாம் போயிட்டு இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் மெடல்ஸ்லாம் வாங்கினா அதுக்கான கேஷ் அவார்டும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வந்து வேலம்மாள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அண்டு அவங்க வந்து அட்டண்டன்ஸும் ரொம்ப கம்பல்சரி இருக்காது. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து மார்ச் ஏப்ரலில் நடக்கும்னா நம்ம ஒரு ஜனவரி பிப்ரவரியிலேருந்து அவங்க நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேனுக்காக தனியாக வைப்பாங்க. அதை அட்டன் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ பிரக்னானந்தா நார்மலாக டெய்லி ஸ்கூல் போக மாட்டார். அவருக்கு ஸ்கூலில் எது எந்தெந்த ரூமில் என்னென்ன இருக்குன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு வந்துடுவார். ஸோ அவருக்கு ப்ரையாரிட்டி வந்து செஸ் தான். இயர் ஃபுல்லாவே அவருக்கு ஆன் டியூட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடி ஃபார்ம்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆமா. ஓகே சார். இப்போ ரொம்ப ஒரு சிலரோட வெற்றி மட்டும் தான் நம்மளோட வெற்றி மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் சார். நம்மளே ஜெயிச்சிட்டோம், லைக் இல்ல நெக்ஸ்ட் ஒரு நம்மளோட பையன் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்தியாவில எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேரோட வெற்றி நம்ம பாக்குறோம். பட் பிரக்யானந்தாவோட வெற்றி தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுதா சார்? லைக் நம்ம பையன் போய் ஜெயிச்சு நம்ம தம்பி ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆகுது. அது ஏன் சார்? 2-3 விஷயம். ஒன்று வந்து அவன் ரொம்ப சிம்பிள். அவனை பார்த்தா ஒரு பெரிய செஸ் பிளேயர்னே தோணாது. நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வரும். அண்டு அவன் ரொம்ப அப்பியரன்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். அதாவது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் மீட் பண்ணும்போது கூட நார்மலாக வீட்டில் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம்னா அந்த மாதிரி தான் போவான். இந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணணும். அது வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸில் விளையாடும்போது அது ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி. ஸோ நம்ம சில இடங்கள்ல அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். பட் நார்மலில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டு பையன்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அண்டு அவரும் வந்து நம்ம ஒரு பெரிய பிளேயர் அப்படின்ற ஒரு அந்த கர்வம் இல்லை அந்த ஹெட் வெயிட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக எல்லாரோடையும் பழகுவார். ரொம்ப காமெடிலாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பந்தாலாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது ப்ராபப்ளி நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சில சமயம் தங்கி ட்ரைனிங் கேம்ப் பண்ணுவோம். யாருக்கும் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக ஊருக்கு வெளியில் போய் எங்கேயாவது ஹோட்டலில் தங்கி கேம்ப் பண்ணுவோம். அப்போ வந்து அங்கே நிறைய பேர் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு நீங்கள் பிரக்னானந்தாவா? ஆமாம், நீ எவ்வளோ பார்க்க இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்களே, எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க எல்லாரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி ஹீரோஸ் வந்து தேவை. ஒரு ஸ்டார் பிளேயர் அந்த மாதிரி. அப்போ தான் அந்த விளையாட்டும் நல்லா வளரும். இது வரைக்கும் ஆனந்த் அவர்கள் இருந்தார். இப்போ குகேஷ், பிரக்னானந்தா அந்த மாதிரி நிறைய சிறுவர்கள்லாம் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, இன்னமும் நிறைய பேரை பண்ண போறீங்க. ஒன் குட் அட்வைஸ் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு, அவங்க வாட் எவர் ப்ரொஃபஷன் தே சூஸ், அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்று வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய திறமைகள் இருக்கும். நிறைய திறமைகள் இருந்தாலும் சில ஏரியாவில் வந்து நமக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதை நம்ம சின்ன வயசுலேயே தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப நிறைய நல்ல விஷயம். அதில் நிறைய சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேருக்கு வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு இதில் திறமை இருக்குன்றதே தெரியாமல் போயிடும் லைஃப் ஃபுல்லாக. இல்லை ரொம்ப லேட்டாக தெரிய வரும். அதுக்கப்புறம் அதில் பெருசாக ஷைன் பண்ண முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, விளையாட்டோ, பாட்டோ, டான்ஸோ இல்லை படிப்போ, சிலதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க எதுலையாவது நிறைய ஆர்வம் காமிக்கிறாங்கன்னா
அவங்களுக்கு அதில் நிறைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கொடுத்து போட்டிகளில் கலந்துக்க வைக்க முடிஞ்சதுன்னா அதை அலோவ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ரெண்டாவது, சக்ஸஸ் வந்து அட் எனி காஸ்ட் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நல்ல வழியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய கடும் முயற்சியாலையும் நேர் வழியிலையும் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஹார்ம் பண்ணியோ இல்லை ஏமாத்தியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் ஷார்ட்கட்டில் இம்மீடியட்டாக நமக்கு சக்ஸஸ் வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த சக்ஸஸ்க்கு உரியவராக நம்மளை தகுதியானவராக நம்மளை மாற்றிக்கிட்டு அது மூலமாக நம்ம சக்ஸஸை அடையணும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நான் பார்க்குறது பிரக்னந்தா சின்ன வயசு இப்படி பண்ணிட்டாரு, குகேஷ் அப்படி பண்ணிட்டாருன்னு நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைகளை வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல சாம்பியன் ஆக்கணுன்ற மாதிரி ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுது. அதாவது இவங்களோட தோல்வியை வந்து பெற்றோர்களால் ஏற்றுக்க முடியாமல் அவங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசி நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பெற்றோர்களுக்கு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களோட ஸ்பீடு இருக்கும், அவங்களுக்கு கற்றுக்கிற முறை இருக்கும். அதுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்கணும். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைங்க வேகமாக வளரணும்னு நம்ம எதிர்பார்க்கறது அவ்வளோ நல்லதில்லை. அண்டு பிளேயர்ஸை பொறுத்த பிளேயர்ஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்கிறது நல்லா உங்கள் மேலே தன்னம்பிக்கையோடு இருங்க. எல்லாருமே வந்து இப்போ சொல்லுவாங்க சக்ஸஸ் ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன் அப்படின்வாங்க. அதாவது நம்ம தோல்வி அடையும் போது யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அதில் பங்கெடுத்துக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ வெற்றி தோல்வியை வந்து நம்ம சமமாக பார்க்குற மனப்போக்கம் சின்ன வயசுலேருந்து இருக்கணும். அண்டு நம்ம வந்து மற்றவர்களுக்காக வெற்றி பெறணும்னு இருக்கக்கூடாது. நமக்கு இந்த துறையில் நல்ல ஒரு திறமை இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் நான் வந்து முன்னுக்கு வரணும்னு பார்க்குறேன்ற ஆட்டிடியூடோடு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும், பேரும் புகழும் வரணுன்றதுக்கு மயங்கிடக்கூடாது. அந்த மாதிரி பேரும் புகழும் பணமும் நம்மளுக்கு தேடி வந்தாலும் அதோட நம்ம ரொம்ப அட்டாச் ஆகாமல் ஓரளவுக்கு டிட்டாச்சாக இருக்கணும். எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட கேரக்டர்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அண்டு ஹார்ட் ஒர்க் மாதிரி எதுவுமே கிடையாது. உயிரை விட்டு உழைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார் உங்கள் டைமுக்கு. ஆல்சோ நீங்கள் நிறையா பேரை இதே மாதிரி இன்னும் மேலும் ட்ரெயின் பண்ணி நம்ம நாட்டுக்கே இன்னும் நிறையா பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.